நீங்க ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண அங்க ஒருத்த மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் கெமிக்கலை நம்ம குடிக்கிற தண்ணியில கலந்து விட்டுட்டு இருக்கான். ஆனா நீங்க என்னடா பட்டர் பேப்பர் வைக்கலாமா நியூஸ் பேப்பர் வைக்கலாமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல ஏர் ஃப்ரையர் எதுக்கு? எண்ணெய் இல்லாம சமைக்கிறதுக்கு தானே. முதல்ல என்ன கேட்டது நீ எவன் சொன்னா? 4 ரிசர்ச் பேப்பர் மட்டும் வச்சு என்ன பண்ணணும் டிசைட் பண்ணாதீங்க. பிரச்சனை எப்பயுமே மேலோட்டமா பார்க்காதீங்க. சயின்டிஃபிக் பேப்பரையும் தாண்டி யோசிங்க. இந்த ஏர் ஃப்ரையர் மேல இவங்களுக்கு என்ன கோவம் தெரியலையே. அக்ரிலமைட் அப்படிங்கிறது ஃபுட்டை தீய விடாம எடுத்தாலே ஏற்படாது. ஆல்சோ இது ஏர் ஃப்ரையர் மட்டும் கிடையாது, டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஃபுட்ஸ்லயும் ஏற்படலாம். அண்ட் இதுதான் கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய விஷயமே. சரி, நீங்க சொல்ற மாதிரியாவே பார்த்தா இப்ப டெய்லி ஆயில்ல பொரிச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? புரியலையே. யார் சமீபன் எங்கிட்ட வந்திருக்கான்? இப்போ மேலோட்டமாவும் பேசக்கூடாது, ரிசர்ச் பேஸ் சயின்டிபிக் எவிடன்ஸோடையும் பேசக்கூடாது. நல்லா அதை பத்தி படிச்சுட்டு வந்தாலும் அதுவும் தப்பு சொல்றீங்க. அப்ப யார் தான் இதை பத்தி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ணதா இல்ல டீப் ஃப்ரைல ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் நல்லதான்னு பார்த்தா டீப் ஃப்ரைல ஃப்ரை பண்ணதை விட ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் பெட்டர். பட் இருந்தாலும் ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ண ஃபுட்ஸை விட ஃப்ரை பண்ணாம மற்ற மெத்தட்ஸ்ல குக் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் இன்னுமே நல்லது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.